see first parameter really it took time னு எனக்கு தெரியும். But see first point இந்த channel இந்த வீடியோ இந்த moment வரைக்கும் பாக்குறீங்கன்னா see I want to give value to the viewers, okay, and in return எனக்கு I don't need your money, I just need உங்களுடைய valuable ஆன டைம் மட்டும் இருந்தா போதும். I can teach you each and every concept such that life long நீங்க அதை மறக்கவே மாட்டீங்க. Okay, so second parameter போயிடலாம். இதுக்கப்புறம் இருக்க parameterல I will explain very easily. Current ratio. Okay, what is current ratio? Current na என்ன முதல்ல now இப்போ. So சிம்பிளா சொல்லணும்னா அந்த கம்பெனினால அதோடைய கரண்ட் ஷார்ட் டேர்ம் பில்ஸை பே பண்ண முடியுமா முடியாது, அதுதான் இந்த ரேஷியோ சொல்லணும். ஓகேவா, சிம்பிளா சொல்லலாம். கரண்ட் ரேஷியோடைய ஃபார்முலா என்ன, சிஆர்னு வச்சுக்கலாம். கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். சிம்பிள், தெரியும்ல. அசெட்ஸ்னா என்னது, எனிதிங் அந்த கம்பெனிக்கு இன்கம் வருதுல அது அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் எனிதிங் கம்பெனி பே பண்ணுது லைபிலிட்டிஸ், தன்னுடைய பாக்கெட்ல இருந்து மணி போகுதுல அது எல்லாமே லைபிலிட்டிஸ் கேட்டகரியில வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? கரண்ட் அசெட்ஸ் லெட்ஸ் அந்த கம்பெனி கிட்ட ஒரு 200 crores இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு 100 crores இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ கரண்ட் ரேஷியோ எவ்வளோ வருது, 2 அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? கரண்ட் ரேஷியோ வந்து 2 அப்படின்னா அசெட்ஸ் equal to twice of liabilities. கரெக்டா இல்லையா? assets equal to twice of liabilities அப்படின்னா இந்த கம்பெனி கிட்ட தன்னுடைய அசெட்ஸ் அதிகமா இருக்கு லைபிலிட்டிஸை விட. அப்பனா என்ன அர்த்தம், அந்த கம்பெனினால ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ சிம்பிளா இதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய எந்த ஒரு ஸ்டாக்கோடைய கரண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னாலும் நீங்க பார்க்க வேண்டியது என்னது, சிம்பிளா 2க்கு மேல இருக்கா, 3, 4, 2க்கு மேல இருந்தாலே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கானது. ஏன் ஃபென்டாஸ்டிக் 2க்கு மேல இருந்தா? பிகாஸ் அசெட்ஸ் அதிகமா இருக்கு லைபிலிட்டிஸை விட. அப்படி இருந்தாலே அந்த கம்பெனினால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். அது சர்வைவெல்லாம் ஆயிட்டு இல்லை, அதால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும், ஈஸியா தெரிஞ்சிடும். 1க்கும் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், லயபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அசெட்ஸை விட, அப்படின்னா கம்பெனி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சைட்லேயே அட்டாச் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா எல்ஐசியுடைய கரண்ட் ரேஷியோல இருக்கு 3. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் எவ்வளவு இருக்கு, ஐ கெஸ் இட் வாஸ் அரௌண்ட் 2. கரெக்ட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட். அப்படின்னா இவங்களுடைய அசெட்ஸ் லைபிலிட்டிஸை விட அதிகமா இருக்கு, விச் மீன்ஸ் தீஸ் கம்பெனிஸ் கேன் சர்வைவ். பேட் எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. நீங்க ரிசர்ச் பண்ணும்போது யூ வில் கெட் டு நோ தேர் ஆர் சர்டன் கம்பெனிஸ் அதோடைய அசெட்ஸ் வந்து 1க்கு, அதாவது கரண்ட் ரேஷியோ வந்து 1க்கும் கம்மியா இருக்கும். யூ காட் இட்? நம்பர் 3 ரொம்ப சிம்பிளான பேராமீட்டர், டோட்டல் ரெவென்யூ பத்தி பார்க்க போறோம். நெட் இன்கம் அண்ட் எபிட்டா. யாரும் பயப்பட வேணாம், ரொம்ப ஃபேன்சியான டேர்ம் மாதிரி தெரியும், பட் ரொம்ப சிம்பிளான நான் சொல்றேன். ஸோ ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்கை நீங்க அனலைஸ் பண்ணும்போது நம்பர் 3ன்னு சொன்னேன், டோட்டல் ரெவென்யூ அண்ட் அதர் பேராமீட்டர்ஸை நீங்க பார்க்கணும். முதல்ல டோட்டல் ரெவென்யூன்னு என்னது, இந்த கம்பெனி தன்னுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை செல் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுது, அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? டோட்டல் ரெவென்யூ மூலியமா தெரியும். ரைட். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், எபிட்டா. வாட் இஸ் திஸ்? தட் இஸ் earnings பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய பிசினஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பிஃபோர் இந்த இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் அண்ட் நான் அக்கௌண்டிங் எக்ஸ்பென்ஸ் வரும், இந்த டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் அதை விட்டுருங்க. பட் உங்களுடைய பிசினஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்றதுக்கு முன்னாடி, டாக்ஸ் எல்லாம் பே பண்றதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்றீங்க, அது இந்த எபிட்டா சொல்லிடும். ரைட்டா? அதுக்கப்புறம் என்னது, நெட் இன்கம். நெட் இன்கம்னா இது ஐ கெஸ் யூ ஆல் நோல, எல்லா எக்ஸ்பென்சஸும் கழிச்சுட்டு எவ்வளோ ரியல் ப்ராஃபிட் உங்க கையில இருக்கு, அதுதான் நெட் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேராமீட்டர் டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகணும். ரைட்டா? எபிட்டா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகணும், நெட் இன்கமும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகணும். இது இன்க்ரீஸ் ஆகுது ஒரு கம்பெனி நீங்க அனலைஸ் பண்ற ஸ்டாக்ல அப்படின்னா, which means that is a green signal. Got it? So total revenue, EBITDA and net income நான் ஐடிசிக்கு சைடில் அட்டாச் பண்றேன். இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுதா மூணுமே? ஸோ விச் மீன்ஸ் இந்த டேட்டால இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஓகே கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ரைட்டா? ஸோ டிக்கெட் டைப் ஸ்க்ரீனர்ல நீங்க ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் நீங்க ஏதாச்சும் ரிசர்ச் பண்றீங்கன்னா அந்த கம்பெனியோடைய ஸ்டாக்கை நீங்க சர்ச் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் டேட்டா உங்களுக்கு வரும். அதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் டேபிளர் காலம். வாட் ஐம் ட்ரைங் டு சே, புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணலாம் ஃபார் வாட் எவர் ஸ்டாக் விச் யூ விஷ் டு சர்ச் ஃபார். அண்ட் let's go to the next parameter. Now fourth important parameter, FCF, அதாவது free cash flow னு சொல்லுவாங்க. சிம்பிளான டேர்ம்ஸ்ல இந்த கம்பெனி கிட்ட ரைட் நவ் எவ்வளோ ஃப்ரீ கேஷ் இருக்கு,
இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ்ல சொல்றேன். நான் இங்க சிலர் இந்த மாதிரி யோசிக்கலாம். அதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெட் இன்கம் பார்த்துமே. நெட் இன்கம் என்னது, எல்லா எக்ஸ்பென்சஸும் போயிட்டுக்கு அப்புறம் எவ்வளவு நம்ம கிட்ட ப்ராஃபிட் நிற்கும், அதுதானே கேஷ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நெட் இன்கம்னா என்னது, எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கழிச்சுட்டு மிச்சம் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கையில இருக்கும், தட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்கௌண்டிங், தட் இஸ் ஆன் பேப்பர், ரைட்டா? பட் ரியல் லைஃப்ல கேஷ் டீலிங்ஸ் நடக்கும்ல அந்த கம்பெனி கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி வந்து ஒரு நியூ மிஷின்ஸ் வாங்குறாங்க, அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இல்ல நாங்க வந்து ஒரு நியூ வேர் ஹவுஸ் பில்ட் பண்றோம், அது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேஷ்ல அவங்க டீல் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் நெட் இன்கம்ல ஆட் ஆகுமா அவ்வளவு சீக்கிரமா? நோ, அது அவ்வளோ சீக்கிரமா ஆட் ஆகாது நெட் இன்கம்ல. கிராஜுவலி ஓவர் த டைம்ல தானே நெட் இன்கம் ஆட் ஆகும், ரைட்? ஸோ அப்போ அது நம்மளுக்கு எங்க இருந்து தெரியும், அந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தட் வில் கெட் டு நோ ஃப்ரம் FCF, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அதோடைய ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். கேஷ் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், அதாவது அவங்களுடைய பிசினஸ்ல இருந்து எவ்வளவு கேஷ் ஜென்ரேட் பண்றாங்க, மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஷார்ட் ஃபார்ம்ல. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட எவ்வளவு கேஷ் இன் ஹேண்ட் கையில இருக்கு, ரைட்டா? அண்ட் இது எப்படி பாக்குறது, சிம்பிள். சைட்ல நான் அட்டாச் பண்றேன். நீங்க போயிட்டு FCF அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்துடும். ஸோ நீங்க அதை நீங்க வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணீங்கன்னாவே டேரக்டா ஆல் ஸ்டாக்ஸுக்கு அது அப்ளை ஆகும். நான் சைட்ல அட்டாச் பண்றேன், யூ கேன் சி. ஸோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ அதிகமா இருக்கோ அவ்வளோ நல்லது. நவ் லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ டு த 5th பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எந்த கம்பெனியாலையும் உங்களை ஃபூல் பண்ண முடியாது. நான் எதை பத்தி பேசுறேன்? NPM அண்ட் CFM, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் கேஷ் ஃப்ளோ மார்ஜின். ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் சொல்றேன். லெட்ஸ் ஒரு கம்பெனி வாட்ச் மேக் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஒரு ஓல்டு ஃபேக்டரியை அவங்க செல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, ஓகேவா? அவங்க வந்து வாங்கும்போது இது வந்து ஒரு 200 crores வாங்கினாங்க. இப்போ அதை செல் பண்ணும்போது அவங்களுக்கு 1000 crores அவங்க செல் பண்றாங்க. ஹியூஜ் ப்ராஃபிட், ஹியூஜ் ப்ராஃபிட், ரைட்? ஸோ இந்த வருஷம் அவங்க அந்த ஃபேக்டரியை செல் பண்ணாங்களா? ஸோ 200 crores அவங்க வாங்கினாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அதை செல் பண்றாங்க 1000 crores. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ அது எதுல போய் ஆட் ஆகும்? நெட் ப்ராஃபிட்ல போய் ஆட் ஆகும்னு சொல்றீங்க. சூப்பர், நெட் ப்ராஃபிட்ல போய் ஆட் ஆகுது, ரைட்டா? ஸோ அப்போ அந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அந்த வருஷம் பூம் ஆகுமா? கண்டிப்பா, பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராஃபிட். ஸோ லெட்ஸ் சே ஒரு 40% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் நெட் ப்ராஃபிட். ஸோ ஓகே, இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 40% இருக்கு. ஓகே, அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் மேக் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. அதாவது இந்த கம்பெனி தன்னுடைய வாட்ச் பிசினஸ், வாட்சை செல் பண்ணியா ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க? இல்லையே. அவங்க ஒரு அசட்டை செல் பண்ணாங்க, ஒன் டைம் கெயின் வந்தது, அது ஆப்வியஸ்லி நெட் ப்ராஃபிட்ல ஆட் ஆகும். அப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு ஓகே ப்ராஃபிட் அதிகமா இருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு சைடு ஆஃப் த காயினை மட்டும் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய பிசினஸ், அவங்க வாட்சை செல் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியரா இருக்கு. உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின், அது எப்படி எனக்கு தெரியும்? அதர் பேராமீட்டர், கேஷ் ஃப்ளோ மார்ஜின். இந்த மார்ஜின் நம்மளுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, அவங்க வாட்சை செல் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30%. இதை ரெண்டுத்தையும் பார்த்து we can decide ப்ராஃபிட்ல இருக்கா இல்ல இட்ஸ் லுக்ஸ் சம்திங் ஃபிஷியான்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். கரெக்டா? நான் சைட்ல எக்ஸாம்பிள் அட்டாச் பண்றேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். பட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் கேஷ் ஃப்ளோ மார்ஜினும் பக்கத்துல இருக்கணும். இட் மீன்ஸ் 11 11 12 12 ஆர் 12 14 இந்த மாதிரி பக்கத்துல இருக்கணும். 12 40, அதாவது 12 வந்துட்டு கேஷ் ஃப்ளோ மார்ஜின் அண்ட் 40 வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின். இவ்வளோ கேப் எங்க இருந்து வருது? சம்திங் லுக்ஸ் ஃபிஷி பிரதர். இதே மாதிரி தான் there are certain examples, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸ்லயும் நீங்க சொல்லுங்க what are the examples you saw அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலா இந்த வீடியோல 5 பேராமீட்டர்ஸ் பத்தி பேசணும். what are those? ROE நம்பர் 1, நம்பர் 2 கரண்ட் ரேஷியோ, நம்பர் 3 நெட் இன்கம் பத்தி பார்த்தோம், EBITDA பத்தி பார்த்தோம், ரெவென்யூ பத்தி பார்த்தோம். அது மூணுமே இன்க்ரீஸ் ஆனா இட்ஸ் a very good green signalன்னு சொன்னோம். அண்ட் 4th பேராமீட்டர் we saw ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பத்தி பார்த்தோம். அண்ட் 5th பேராமீட்டர் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் கேஷ் ஃப்ளோ மார்ஜின். அந்த அவுட் ஆஃப் 5ல ஏதாச்சும் ஒரு 3 கூட ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா தட் இஸ் அ குட் பொட்டன்ஷியல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாமா?
ரைட்? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஷன்ஸ் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் எனக்கு தெரியும் தட் பீப்புள் ஆர் வாட்சிங் அண்ட் பீப்புள் ஆர் லர்னிங். ஓகேவா? பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி பிளேஸ் எனக்கு தெரியும் தட் பீப்புள் உண்மையிலே டில் தி எண்ட் வாட்ச் பண்ணுறாங்க. ஆர் தே லேர்னிங் அந்த மாதிரி எனக்கு தெரியும். ஸோ வித் தட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.